கெவின் பீட்டர்சன் இந்தியாவுடைய பேட்டிங் கோச்சா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல அவர் வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன். ஸோ நம்ம வந்து சின்ன வயசுல நிறைய பார்த்துருப்போம் அவருடைய பேட்டிங் அந்த ஸ்டைல் எல்லாமே. கௌதம் கம்பீர் இருக்கணும் கூட வந்து விவிஎஸ் லக்ஷ்மணும் சேர்ந்தாரு அப்படின்னா இந்தியாவுடைய ஃபியூச்சர் அப்படிங்கிறது அடுத்த ஒரு 3 to 4 இயர்ஸுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு தோணுது. பும்ரா இல்லாத இடத்துல ஷம்மி ரீப்ளேஸ் பண்ணிடுவாரு. இந்தியா வந்து செமிஃபைனல்ஸ் போன அப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா திரும்ப வந்தாரு அப்படின்னா எஸ், நாக் அவுட்ஸ்ல இந்தியாவுக்கு 2 பேர் சேர்ந்து விளையாண்டாங்க அப்படின்னா இந்தியா எகெயின் இன்னொரு டிராஃபி அடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. இல்ல 2015க்கு முன்னாடி இந்த சோஷியல் மீடியா இல்லாததுக்கு முன்னாடி ஒரு கிரிக்கெட் டீம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் கிரிக்கெட் மேட்சஸை பார்ப்பாங்க, பிளேயர்ஸ் நல்லா விளையாடலைன்னா விமர்சனம் பண்ணுவாங்க, நல்லா விளையாண்டாங்கன்னா பாராட்டுவாங்க. இதோட நம்ம நிப்பாட்டிட்டு இருந்தோம். இப்போ வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது சோஷியல் மீடியால வந்து ஒரு சில விஷயங்கள் ஃபேக்காவும் பரவும், ஒரு சில விஷயங்கள் உண்மையாகவும் நடக்கும். அவர் சர்ஃப்ராஸ் கான் பண்ணியிருந்தாலும் சரி, அது வந்து தவறான விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கிரிக்கெட் ஜஸ்ட் ஒரு கேமாவும் உள்ள அதை பத்தி பேசுறத மட்டும் அதோட நிப்பாட்டிக்கணும். அதுக்கு உள்ள என்ன நடக்குதுங்கிறத வந்து நமக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் கிரிக்கெட் எப்பவுமே ஹெல்தியா இருக்கும். ஒன் இந்தியா அவுட்சைட் நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அகைன் ஒரு ப்ரிவியூ மாதிரின்னு சொல்லாமா, இல்லை ஒரு டிஸ்கஷன் மாதிரின்னு சொல்லலாமா அப்படின்றதுல, பட் நிறைய விஷயங்கள் வந்து மாற்றி மாற்றி ஒரு ரூமர் மாதிரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளி ரூமர் ரெண்டும் ஒன்று தான். பட் இருந்தாலும் ரெண்டுமே வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து வெடிச்சுக்கிட்டு இருக்குது. கௌதம் கம்பீர் வந்து ஓப்பனாக வந்து ஒரு விஷயம் சொன்னது என்னன்னா, ரிப்போர்ட்கள் படி சர்ஃப்ராஸ் கான் தான் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கிற மேட்டர் எல்லாமே வெளியே வந்து லீக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்லையா அப்படின்றது தெரியாது. பட் ஆனால் ஒரு பர்டிகுலர் பிளேயர் மட்டும் சொல்றது நியாயமா அப்படின்றது தெரியல. பட் ஆனால் அவர் தான் உண்மையில அப்படி பண்ணாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ பும்ராவோட இன்ஜுரி அப்டேட் அப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதை மொத்தமா வந்து விவாதிக்க நம்ம கூட கிருபாகரன் ப்ரோ அணிஞ்சிருக்காரு. ப்ரோ வெல்கம், நாளுக்கு அப்புறம் பாக்குறோம். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கிறீங்க? பொங்கல்லாம் எப்படி போச்சு? உங்கள்லாம் சிறப்பா போச்சு ப்ரோ. உங்களுக்கு எப்படி போச்சு? எங்க பொங்கல்? நமக்கு ஆபீஸ் தான். நமக்கு ஆபீஸ்ல தான் பொங்கல், எல்லாமே தீபாவளி எல்லாம். ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம இந்த பிசிசியோட அடுத்த பேட்டிங் கோச் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. காரணம் வந்து பாத்தீங்கன்னா மார்னே மக்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீருக்கு பிடிச்ச ஆட்களை தான் உள்ள இறக்கிட்டு வந்தாரு. அபிஷேக் நாயர், அது போக மார்னே மக்கள், ரயான் டெண்டஸ்டேட், ஸோ எல்லாருமே வந்து அவர் செலக்டிவா வச்சு எடுத்துட்டு வந்தாரு. பட் ஆனா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கல. பிசிசிஐமே வந்து நாட் ஹாப்பி. ஸோ அதனால வந்து அடுத்த ஒரு பேட்டிங் கோச்சை தேடிட்டு இருக்கிறாங்க. இது நல்ல விஷயமா பாக்குறீங்களா, இல்ல வந்து அவங்க கூட்டு வந்த கோச்சே அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலா? ஸோ கௌதம் கம்பீர் ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கௌதம் கம்பீர் அவருடைய படையை கூப்பிட்டு வந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கேகேஆர்ல அவருக்கு பிடிச்ச பிளேயர். இது வரைக்கும் இந்தியாவில் ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்தியன் கோச்சஸ் மட்டும்தான் இருந்தாங்க. பவுலிங் கோச்சஸா இருக்கட்டும், ஃபீல்டிங் கோச்சஸா இருக்கட்டும், ஒரு இந்தியனை தான் வச்சிருந்தாங்க. பட் கௌதம் கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. மார்னே மார்க்கல் எடுத்துட்டு வந்ததா இருக்கட்டும், ராயன் டெண்டஸ்டோட எடுத்துட்டு வந்ததா இருக்கட்டும். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு அப்போ வந்து அவர் கோச் ஆன புதுசுல பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா மார்னே மார்க்கல் மாதிரியான ஒரு பவுலர் இந்தியாவுக்கு வந்து ஒரு பவுலிங் கோச் ஆகுறாரு அப்படிங்கும்போது நிறைய பேர் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நம்ம அதுக்கப்புறம் பிஜிடி பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ஆடுறதா இருந்தோம் ஆஸ்திரேலியால. அவருடைய பவுலிங் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல அவர் போட்ட பவுலிங் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் அந்த டீம்னால பெருசா எதுவும் பண்ண முடியல. பும்ராவை தவிர ஃபாஸ்ட் பவுலிங்ல பெருசா யாருமே இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபில பண்ணல. அப்படிங்கும்போது பிசிசிஐ இன்னொரு சைடு ஓகே ஒரு பேட்டிங் கோச் ஒருத்தரை புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன பஸ் போய்கிட்டு இருக்கு. பட் எந்த அளவுக்கு அது வந்து கொண்டு வர போறாங்க, கௌதம் கம்பீர் அதுக்கு சம்மதிப்பாரா அப்படிங்கிறது டவுட்டா இருக்கு. பட் ஸ்டில் அது வந்து இந்தியன் கிரிக்கெட்டுக்கு அது எப்படி ஒரு ஹாப்பியா இருக்கும், எப்படி அதை சுமூகமா முடிப்பாங்க அப்படின்னா கௌதம் கம்பீர் அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் அதே விஷயம் பிசிசிஐ கௌதம் கம்பீர் ரெண்டு பேருமே இந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ ஒரு பேட்டிங் கோச் வராரு அப்படின்னா அவங்க பேசி கலந்து உரையாடி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கோச்சை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு அது ஒரு ஹெல்தியான விஷயமா பார்க்கப்படுது. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இப்போ வந்து கெவின் பீட்டர்சன் வந்து நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து போட்டு விட்டுருக்காரு. நான் தான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி விவிஎஸ் லக்ஷ்மனோட கோச் பண்ண இந்தியா ஏ கோச்சை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குதாம். ஸோ இதை பத்தி உங்களோட தாட்ஸ் அண்ட் உங்களுக்குன்னு யாராவது வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? எனக்கு பர்டிகுலரா நான் வந்து பர்சனலா விவிஎஸ் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்.
யாருக்கு ராகுல் டிராவிடே திரும்பி வந்தாலும் ஓகே தான். பட் ஆனா விவிஎஸ் லக்ஷ்மன் வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோ. ஒரு இளம் படைக்கு வந்து அவர் தான் வந்து இப்போ வரைக்குமே வந்து வழிநடத்தி வந்துகிட்டு இருக்கிறாரு. என்சிஏவா இருக்கட்டும், இந்தியா ஏவா இருக்கட்டும். கௌதம் கம்பீர் பிஸியா இருக்க டைம்ல வந்து விவிஎஸ் தான் வந்து கோச் பண்றாரு. ஸோ அதனால எனக்கு விவிஎஸ் லக்ஷ்மன் வந்து உள்ள வந்து கோச் பண்ண நல்லா இருக்கும். பிகாஸ் அடுத்த அப்கமிங்ல ஒரு யங்ஸ்டர் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றதுமே வந்து அவருக்கு தெரியும். அண்ட் ஒரு சில விஷயங்களை வந்து அவருமே வந்து புரிஞ்சு எடுத்துப்பாரு. அவர் வந்து நம்ம பெருசா ஒரு கோவப்பட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருசா நம்ம பார்த்ததும் கிடையாது. So அந்த ஒரு வரிசையில வந்து பர்டிகுலரா எனக்கு விவிஎஸ் லக்ஷ்மன் தான் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ இதுக்கு உங்களோட பதில் என்னது? So, எனக்கு வந்து பெருசா மைண்ட்ல வந்து இல்ல இந்த நியூஸ் கேட்ட உடனே யாரு வரணும் அப்படிங்கறத வந்து நான் பெருசா திங்க் பண்ணல. பட் கெவின் பீட்டர்சன் ட்வீட் போட்ட உடனே ஜஸ்ட் அந்த ஒரு பொசிஷன்ல அவரை இமேஜின் பண்ணி பார்த்தேன். கெவின் பீட்டர்சன் இந்தியாவுடைய பேட்டிங் கோச்சா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல அவர் வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன். ஸோ நம்ம வந்து சின்ன வயசுல நிறைய பார்த்துருப்போம் அவருடைய பேட்டிங் அந்த ஸ்டைல் எல்லாமே. ஸோ அவர் வந்து அண்ட் பேட்டிங் மட்டும் இல்லாம யங்ஸ்டர்ஸை ட்ரெயின் பண்றதா இருக்கட்டும், ஒரு கோச்சோடைய ரோல்ல அவர் வந்து நல்லா இது முடியும் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய. ஆஃப்டர் கிரிக்கெட் அவர் அவர் வந்து பிராட்காஸ்டிங்ல வந்து எந்த அளவுக்கு அவருடைய அனலிஸ் அந்த மாதிரி அவருடைய அந்த கோச்சிங் அந்த டெக்னிக்கலா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவர் வந்தாருன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி விவிஎஸ் லக்ஷ்மன் ஆக்சுவலா ராகுல் டிராவிட்டுக்கு அடுத்ததா அந்த ஒரு பொசிஷன் ஹெட் கோச் பொசிஷனுக்கு வர வேண்டிய ஆள் விவிஎஸ் லக்ஷ்மன் தான். ஏன்னா இந்தியாவுக்கு அதுக்கு ராகுல் டிராவிட் ஒரு சைடு சீனியர் டீம் எடுத்துட்டு போயிருந்தாருன்னா அதுக்கு அடுத்த ஜூனியர் டீமையோ அண்டர் 19 டீமையோ விவிஎஸ் லக்ஷ்மன் தான் கோச்சிங் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த என்சிஎல் அவர் தான் கீனா நோட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ கௌதம் கம்பீருக்கு முன்னாடி அவர் வந்து இந்தியாவுடைய ஹெட் கோச்சா வர வேண்டியது. பட் ஸ்டில் இப்போ கௌதம் கம்பீரை வந்து அந்த ஒரு அடுத்து கேகேஆர் வின் பண்ண உடனே திடீர்னு கொண்டு வந்துட்டாங்க. பட் இப்போ கூட விவிஎஸ் லக்ஷ்மன் அண்ட் கௌதம் கம்பீர் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இந்தியா ஆல்ரெடி இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பிசிசிஐட்ட இல்லாத சோர்ஸே கிடையாது. யாரை வேணாலும் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு பிளேயரை வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம். அண்ட் இந்தியாவிலே நிறைய இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஃபாரினர்ஸை பத்தி பேசியிருந்தோம். ஒரு பவுலிங் கோச் ஃபாரின் பவுலிங் கோச் வந்தாங்க அப்படின்னு. பட் இந்தியாலேயே அதுக்கான சோர்ஸ் நிறைய இருக்கு. இந்தியாலே நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. நம்ம நைன்டிஸ் விளாண்ட கிரிக்கெட்டர்ஸ் ஆகட்டும், ராகுல் டிராவிட்டோடைய அந்த கோச்சிங் ஏராவை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ விவிஎஸ் லக்ஷ்மன் திரும்ப கொண்டு வரும்போது நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு காமன் கம்போஸ்டா இருக்க ஒரு கோச், பெருசா கோவப்பட மாட்டாரு. யங்ஸ்டர்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ இருக்க இந்த இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் வந்து எப்படி ட்ரெயின் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அண்ட் கொஞ்ச நாள் ஒரு அண்டர் 19 ஜூனியர் கிரிக்கெட்டர்ஸோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல அவருக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் எப்படி விளையாடுவாங்கன்னு தெரியும். நிறைய பிளேயர்ஸை ஸ்கவுட் பண்ணி எடுத்துட்டு வரலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது கௌதம் கம்பீர் இருக்கணும், கூட வந்து விவிஎஸ் லக்ஷ்மனும் சேர்ந்தாரு அப்படின்னா இந்தியாவுடைய ஃபியூச்சர் அப்படிங்கிறது அடுத்த ஒரு 3 to 4 இயர்ஸுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, சரி, ஓகே. கெவின் பீட்டர்சன் வந்தா ஓகே சூப்பர் தான். பட் எல்லாத்தையுமே தாண்டி விவிஎஸ் லக்ஷ்மன் வந்தா எப்படியும் நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்க எடுத்து சொன்னீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அடுத்து வந்து ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஸ்குவாடு. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தான். இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இங்கிலாந்துக்கு எதிரான அந்த ஓடிஐ ஸ்குவாடு வந்தாலே ஆல்மோஸ்ட் ஃபினிஷ், அதுதான் வந்து அப்படியே கூட்டு போவாங்க அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட் தான் எல்லாருக்குமே இருக்குது. பட் ஜெஸ்ஸி பாய் பும்ரா இல்லாம கண்டிப்பா இந்தியா டீம் போகாதுல்ல. அது அதை ஜஸ்ட் நான் கேட்குறேன். ஸோ அதுக்கு உங்களோட பதில் அண்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த இங்கிலாந்து சீரீஸ் தான் இதுக்கு முன்னாடி இந்தியா கடைசியா விளையாடுற ஓடிஐ சீரீஸ். அண்ட் வேர்ல்டு கப்புக்கு அப்புறமே நம்ம பெருசா ஓடிஐ சீரீஸ் ஆடல. நம்ம நிறைய ஆடி இருந்தோம் அப்படின்னா எந்தெந்த பிளேயர்ஸ் இப்போ புதுசா யாராச்சும் வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த பிளேயர்ஸை எடுத்துட்டு வரலாம், இவங்க ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் பெரிய அளவுல இந்த வேர்ல்டு கப்பை விட பெரிய சேஞ்சஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இப்போ இருக்க இங்கிலாந்து ஸ்குவாட்லயும் ஒரு 2 பிளேயர்ஸ் போயிருப்பாங்க. அஸ்வின் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஸோ அவருடைய பிளேஸுக்கு ஒரு ஸ்பின்னர் சூரியகுமார் யாதவ் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து திரும்ப ஓடிஐல எடுத்துட்டு வருவாங்களான்னு தெரியல ஆஃப்டர் அந்த வேர்ல்டு கப். ஸோ அப்படி பார்க்கும்போது பெரிய சேஞ்சஸ் இல்லை. அண்ட் இந்த ஓடிஐ இந்த இங்கிலாந்து ஓடிஐ சீரிஸோடைய ஸ்குவாட் தான் மேக்ஸிமம் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அண்ட் ஜஸ்பிரீத் பும்ராவை பத்தி பேசணும் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ராவுடைய இன்ஜுரி ஒரு சின்ன கன்சர்ன் தான். பட் அவரை திரும்பவும் இந்தியா அவரை தான் டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க பிஜிடியில். அதனால தான் அவரால் இந்த ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு கொண்டு வர முடியல. பட் ஸ்டில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா பிசிசி சைட்ல இருந்தும் அதான் சொல்லியிருக்காங்க. அதாவது லீக் மேட்சஸ்ல ஆட மாட்டாரு, பட் செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் ஆட சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லீக் மேட்சஸ் இந்தியா வந்து எப்படியாச்சும் அவர் இல்லாம ஆடிடணும். ஷமி திரும்ப வந்திருக்காரு. ஸோ அது வந்து ஒரு பிளஸ் இந்தியாவுக்கு. பும்ரா இல்லாத இடத்துல ஷமி ரீப்ளேஸ் பண்ணிடுவாரு. இந்தியா வந்து செமிஃபைனல்ஸ் போன அப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா திரும்ப வந்தாரு அப்படின்னா நாக் அவுட்ஸ்ல இந்தியாவுக்கு 2 பேர் சேர்ந்து விளையாண்டாங்க அப்படின்னா
இந்தியா எகெயின் இன்னொரு டிராஃபி அடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ திரும்ப வருவார், கண்டிப்பா திரும்ப வருவாரு. அதே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி நம்பலாம். ஓகே ப்ரோ. இப்போ இன்னொன்னு என்னன்னா, பும்ரா வந்து லீக் மேட்சஸ்க்கு வர மாட்டாங்க அப்படின்னு இருக்கிறப்போ அந்த இடத்துல வந்து வேற எந்த பவுலர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் உங்களோட கெஸ், சஜஷன்ஸ், ப்ரிடிக்ஷன், எனிதிங். ஸோ நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க. பட் ஷமி இருக்காரு. ஷமி திரும்ப ஆல்ரெடி நம்ம விளாண்ட ஸ்குவாடே தான். ஷமி, முகமது சிராஜ் அண்ட் கூட வந்து எனக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் இப்போ ரீசெண்டா எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா புவனேஸ்வர் குமார் கொண்டு வரலாம் நிறைய எஸ். சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இந்த ஓடிஐ ஸ்குவாட்ல இல்ல. பட் ஸ்டில் நியூ பால்ல போல் பண்றதுக்கு ஒரு சைடு ஒரு சைடு சிராஜ் போல் பண்ணாரு அப்படின்னா இன்னொரு சைடு புவனேஸ்வர் குமார் அந்த அந்த ஒரு ஸ்விங் திரும்பவும் நான் அந்த ஸ்விங் இருக்கிறதா இப்போ ரீசெண்டா நடந்த டொமஸ்டிக் சீசன்ல நான் நிறைய எல்லாருமே பாக்குறேன். பார்த்தோம். ஸோ பெஸ்ட் ஃபோர் ஃபோர் எஸ், விக்கெட்டோ 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ அவர் வந்து திரும்ப வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய கம்பேக்கா பார்க்கப்படும். ஸோ இந்தியாவுக்கு அந்த ஒரு இடம் வந்து ஃபில் ஆகும். நியூ பால்ல அவர் எடுத்துருவாரு. ஸோ பும்ரா எப்பவுமே டெத்துல அந்த சைடு தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு ரோலை ஷம்மி பார்த்துட்டாரு அப்படின்னா நியூ பால் பவுலிங்கை வந்து சிராஜோட சேர்ந்து புவனேஸ்வர் குமார் பார்ப்பாரு. அப்படி இப்படி கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பட் எவ்வளவு சான்சஸ் இருக்கு அப்படின்னு தெரியல. அண்ட் இதே இப்போ நான் இந்த ஒரு பவுலிங் ட்ரையோ சொல்றேன். அது வந்து செமிஃபைனல்ஸ் ஒரு நாக் அவுட் ஸ்டேஜுக்கு போச்சுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. புவனேஸ்வர் குமார், ஷம்மி அண்ட் பும்ரா. ஸோ இந்தியா இந்த ஒரு லைனப்போட போனாங்க அப்படின்னா நம்ம ஓடிஐ வேர்ல்ட் கப்ல விட்டதை சாம்பியன்ஸ் ட்ராஃபில பிடிச்சிடலாம். ஃபயரா இருக்கு. ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஸ்விங் பண்ணுவாரு, இன்னொருத்தர் லயனல் எடுத்துற செம்மையா போடுவாரு, சீம் பொசிஷன் சொல்லவே வேணாம். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லா வித்தையும் தெரிஞ்ச ஒரு ஆளுநாள் அழகுராஜான்னு சொல்ற மாதிரி பயங்கரமா இருக்கு இந்த லைனப். பட் ஆனா அவர் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் தான். புவியை வந்து எடுப்பாங்களா அப்படின்றது சீரியஸா தெரியல. ஏன்னா அது என்னதுன்னு தெரியல, அது நிறைய இருக்குது. சரி, அதுக்குள்ள நம்ம போக வேணாம். ஓகே ப்ரோ, ஒன் லாஸ்ட் கொஸ்டின். ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் வந்து நடக்கிற விஷயங்கள் வந்து 4 செவத்துக்குள்ள தான் இருக்கணும், அது வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லி வச்சவங்க இப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து வெளியிடுறாங்க அப்படின்றப்போ அதை வந்து சர்ப்ராஸ் கான் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து கௌதம் கம்பீர் சொல்லிட்டாராம். இது வந்து ரிப்போர்ட்கள் மூலமா வந்திருக்குது. இது வந்து எப்படி பாக்குறீங்க? சமீபத்தில் சர்ப்ராஸ் கானுக்கு வந்து வாய்ப்பு அப்படின்றது வந்து மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு 2 மேட்சும் 3 மேட்ச் தான் கண்டினியூ ஆடுறாரு, அதுக்கப்புறம் வந்து ஆடல. தேவதத் படிக்கலுக்கு வந்து எடுத்தோடனே ஸ்குவாடுக்குள்ள ஜாயின் பண்ண வாய்ப்பு கொடுத்த அவங்க சர்ப்ராஸ் கானுக்கு ஒரு மேட்ச் கூட போகலைன்ற ஒரு வருத்தம் ஒரு சைடு இருந்தாலும், இது பர்டிகுலரா சர்ப்ராஸ் கானை வந்து சொல்றாரு அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்கும் வரும்ல. கண்டிப்பா நான் இந்த விஷயம் பார்க்கும்போது நிறைய பேர் இதை பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா சர்ஃப்ராஸ் கான் அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு. ஏன்னா கஷ்டப்பட்டு நிறைய மேட்சஸ் ரஞ்சி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி கஷ்டப்பட்டு டீமுக்குள்ள வந்திருக்காரு. ஸோ அவர் ஏன் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் ஸ்டில் வந்து யாரு மேல தப்பு இருக்கு? சர்ஃப்ராஸ் கானை வேணும்னே ஓரம் கட்டணும்னு பண்றாங்களா, இல்ல சர்ஃப்ராஸ் கானே நிஜமாலுமே அவர் வந்து உள்ள நடக்கிற விஷயங்களை வெளியே சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல. பட் எதுவா இருந்தாலும் கிரிக்கெட் நல்லா இப்போ இந்தியன் கிரிக்கெட் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு நம்ம பார்த்த கிரிக்கெட் ஒரு 90ஸ்லயோ இல்ல ஏர்லி 2000ஸ்லயோ இல்ல 2015க்கு முன்னாடி இந்த சோஷியல் மீடியா இல்லாததுக்கு முன்னாடி ஒரு கிரிக்கெட் டீம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் கிரிக்கெட் மேட்சஸ் பார்ப்பாங்க. பிளேயர்ஸ் நல்லா விளையாடலைன்னா விமர்சனம் பண்ணுவாங்க, நல்லா விளையாண்டாங்கன்னா பாராட்டுவாங்க. இதோட நம்ம நம்ம நிப்பாட்டிட்டு இருந்தோம். இப்போ வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது சோஷியல் மீடியால வந்து ஒரு சில விஷயங்கள் ஃபேக்காவும் பரவும், ஒரு சில விஷயங்கள் உண்மையாகவும் நடக்கும். பட் எதுவா இருந்தாலும் அது வந்து கிரிக்கெட்டோட இருக்கட்டும், உள்ள என்ன நடக்குதுங்கிறத வந்து நமக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் நல்லது அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஸோ அந்த விஷயம் அவர் சர்ஃப்ராஸ் கான் பண்ணியிருந்தாலும் சரி, அது வந்து தவறான விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கிரிக்கெட் ஜஸ்ட் ஒரு கேமாவும் உள்ள அந்த அதை பத்தி பேசுறத மட்டும் அதோட நிப்பாட்டிக்கணும். அதுக்கு உள்ள என்ன நடக்குதுங்கிறத வந்து நமக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் கிரிக்கெட் எப்பவுமே ஹெல்தியா இருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்றது. சரி, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. சாம்பியன்ஸ் ட்ராபி ஸ்குவாடு விட்டதுக்கு அப்புறம் அதோட ரிவ்யூவை பத்தி உங்களோட சந்திக்கிறதுல பார்ப்போம் எப்படின்றது. தேங்க்யூ ப்ரோ, இந்த இன்டர்வியூ ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மக்களே, நீங்களும் கீழே உங்களோட கமெண்ட்டை போடுங்க தாராளமா. கௌதம் கம்பீர் இப்படிலாம் சொல்லியிருக்காரு. அது போக ஜெஸ்ஸி பாய், ஜஸ்பிரீத் பும்ராக்கு வந்து அடுத்து யார் ஒரு இப்போதைக்கு லீக் மேட்ச்சுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிறாரு, எங்க 2 பேரோட ஆப்ஷனாக வந்து புவி. அஃப்கோர்ஸ் நான் சொல்லணும்னு நினைச்சேன், ப்ரோவே சொல்லிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் கோச்சா யாரும் நல்லா இருக்கும் அப்படின்ற தாராளமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற எப்படி நான் வணக்கம் அண்ட் தேங்க்யூ கிருபாகரன் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.